தனி பில்களாக சில மசோதாக்களை ஒன்றிய பாஜக அரசு கடந்த நாடாளுமன்றத்திலே கூட நிறைவேற்றினாங்க. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபால எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாதுன்றது ஒரு ரூலாக இருக்கு. இப்படி நிறைய சட்டங்களை அவங்க கொண்டு வந்ததுக்கு எதிராக நிறைய மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்களை விசாரிப்பதற்கு நீதிபதிகளை நியமிக்க வேண்டும், 7 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. கடந்த திங்கட்கிழமை நேற்றைக்கு கபில் சிபல் அவர்கள் தலைமை நீதிபதி சந்திச்சு இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை தலைமை நீதிபதியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தலைமை நீதிபதி இந்த மணி பில்களை விசாரிப்பதற்கான நீதிமன்ற அமர்வை ஏற்படுத்தினால் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? தலைமை நீதிபதியுடைய உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன அம்சங்கள்லாம் அந்த பண மசோதா மணி பில்லிங்ல பைனான்சியல் பில்ல வருது அப்படின்னா ஒரு 7-8 அம்சங்கள் இருக்குது. டாக்ஸஸ், வரி விதிப்பு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான விஷயங்கள். அது போல கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங், பாரோயிங் பண்ணுது, ஏதாவது வேங்குது விற்குது, இந்தியாவுக்காக கொள்முதல் பண்ணுகிறதுனா அதெல்லாம் வந்து மணி பில்டிங்ல வரும். உடனே கேட்கக்கூடாது. ரஃபேல் விமானத்தை வந்து மோடிஜி வாங்கினார, அது வந்து மணி பில்லாம் கொண்டுலாம் கேட்கக்கூடாது. அது வந்து மணி பில்ல வராது. ஏனென்றால் அது வந்து மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர். அது போல பைனான்சியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு பட்ஜெட் வந்து வைக்கிறது, இந்தியாவுக்காக பட்ஜெட் தயாரிப்பாங்க. டாக்ஸ் லா, எலக்ட்ரிக் பில்ல கூட்டணும் குறைக்கணும், அதே மாதிரி பிளைட் டிக்கெட்டை இறக்குறது, சுங்க இலாக்கா சுங்க வரி, இந்த மாதிரி மேட்டர் இருக்கு பாருங்க. டோல்கேட் உடைய அந்த விஷயங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மணி பில்லிங்ல வரலாம். கவர்மெண்டுடைய சப்சிடிஸ், எம்பிக்கு எவ்வளவு கொடுக்கணும், எம்எல்ஏக்கு எவ்வளவு ஃபண்டு என்ன, அந்த சம்பளங்கள்லாம் வந்து மணி பில்ல பேசப்படலாம். இப்படி வந்து மணி பில்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வரையறுக்கப்படும் என்று இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, ஆதார் பில் இருக்கிற 2016 அதை மணி பில்ல கொண்டு வந்தாங்க. அது எப்படி மணி பில்ல ஆகுங்கிறதா கொஸ்டின். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேஒய்சிக்கு வந்து இங்க கொடுத்தாலும் செஞ்சு ஆதார் கார்டுங்கிறாங்க. பேங்குடைய நோ யுவர் கஸ்டமர் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டை கொடுக்கவில்லையா? அதே மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு ஆதார் கார்டை கொடுக்கவில்லைங்கிறாங்க. ஏன் ஆதார் கார்டை கொடுக்காட்டாங்க கேஸ் கிடைக்காதா எங்களுக்கு? பேங்க்ல வந்து நாங்க அழகா ரேஷன் கார்டை காமிச்சிருவோமே, ஓட்டர் ஐடி கார்டை காமிப்போமே. இவர்கள் வந்து அந்த ஆதார் கார்டை வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு வர வேண்டும்ங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல என்ன பர்பஸ்ங்களா நான் பார்த்தோம், என்ன லட்சணத்துல இருந்துச்சுன்னு. இப்ப இந்த பிரச்சனையை தான் கபில் சிபில் வந்து கிளப்பியிருக்கிறார். அதே மாதிரி அபிஷேக் மனு சிங்வியும் கிளப்பியிருக்கிறார். அவர் நேரடியாக நேற்று சுப்ரீம் கோர்ட்ல பேசினாங்க. சந்திரசூட் ஐயா அதை தான் அந்த தீர்ப்பு கேட்ட கேள்வியில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெய்ராம் ரமேஷ், காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர், அவரு வந்து ஒரு பில்லை போட்டிருக்காரு. இது ஏதாவது மணி பில்லா என்னங்கிறத சுருக்கமா சொல்லிட்டேன். இப்போ நீங்க மணி பில்ல வந்து ஆதார் வராது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன விளக்கத்தையும் சொல்றீங்க. ஆதார் மட்டுமல்லாது அதுக்கப்புறம் பிஎம்எல்ஏ ஆக்ட், இடியுடைய பிஎம்எல்ஏ ஆக்டையுமே மணி பில்லா தான் கொண்டு வந்து ராஜ்யசபாவை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க ஒன்றிய பாஜக அரசு. அதே போல எல்ஐசியுமே அதே போன்ற மாறுதல்களை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த நீதிபதி அமர்வுகளை நியமித்து அந்த வழக்கை விசாரிக்கும் போது ஏற்கனவே பாஜக கொண்டு வந்த இந்த சட்டங்களை எல்லாம் கேள்விக்குறி ஆகிவிடாதா? கண்டிப்பாக. இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸ்பீக்கர் cannot decide அப்படிங்கிற ஒரு கிளாஸ கொண்டு வந்திருக்காங்க. அவைத்தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து மணி பில்லா இல்லையாங்கிற டிசைட் பண்றதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி இல்ல அப்படிங்கிற கிளாஸ வந்து என்ன செய்யறாரு, கபில் சிபில் ப்ரொபோஸ் பண்றாரு. அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு தான் கொண்டு வரணும் என்று சொல்கிறார். இத அக்செப்ட் பண்றாரு சந்திரசூட். உச்ச நீதிமன்றத்துடைய நீதர் சந்திரசூட் வந்து, நான் என்ன பண்றேன், அது வந்து 7 அமர்வு கூட டிவிஷன் பெஞ்சில ஜுடிஷியல் ரிவ்யூ நான் கொண்டு வர்றேன், கான்ஸ்டிடியூஷன் ப்ராசஸா கொண்டு வந்துருவோம். அது மட்டும் இல்ல, ஆதார் கார்டு வந்து மணி பில் என்று சொல்றது அபியூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு கண்டன சொல்லியிருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர்களாம் சேர்ந்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு தான் என்ன சொல்றாரு, நான் வந்து அது மட்டும் இல்ல, பைனான்சியல் ஆக்ட்ல 2017 மோடி சர்க்கார் வந்து பைனான்சியல் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட பிரிவுல எதையெல்லாம் சேர்த்தார்களோ, எதையெல்லாம் நீக்கினார்களோ, அது குறித்து நான் என்ன செய்யறேன், 7 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்ச் நான் வந்து நிர்ணயிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் சந்திரசூட். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க கேட்ட கேள்விதான். இடிக்கு வந்து ஒரு சர்வாதிகார அதிகாரம் இருக்கிறது இல்லையா, யாரை வேண்டாலும் என்ன செய்யலாம், விசாரிக்கலாம், யாரை வேண்டாலும் உள்ள தள்ளலாம், கஸ்டடி எடுக்கலாம்னா இருக்கிறது. அது எங்க வந்துச்சு? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், பிஎம்எல்ஏ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மோடி சர்க்கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க.
எதன் கீழே? பைனான்ஸ் ஆக்ட் கீழே தான் பண்ணாங்க. 2019 வந்து ரஞ்சன் கோகாய் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்தார். அவர் பச்சை கொடி காட்டினார். அப்ப இதையெல்லாம் தான் கருத்தில் கொண்டு இப்ப என்ன ஆச்சு? உதாரணமா எடுத்துக்கலாம், அந்த சாதிக்கு பாசாவா அவர் பேர் என்னது, இந்த ஜாபர் சாதிக். ஜாபர் சாதிக் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போதை மருந்து கடத்தினா அது பெரிய அல்லோல கலவலப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஜாமீன் கொடுத்த பாட்டியாலா நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் டெல்லியில உள்ள இருக்கக்கூடிய என்சிபில இருந்து அவங்க வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாமீன் கொடுத்த அடுத்த நொடியே இடி என்ன பண்றாங்க? இன்ட்ரீன் பண்றாங்க. இவர் வந்து நான் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே நான் அவரை என்ன செய்யறோம், கஸ்டடி எடுக்கிறோம், இவரை ஜாமீன் விடக்கூடாது, எங்க கஸ்டடிக்கு தாங்கன்னு சொல்லி இப்ப ஜூலை 29 வரையும் வந்து அவர் வந்து நீதிமன்ற காலம் வைக்கப்பட்டிருக்கிறார். நான் ஏன் சொல்றேன்னா, பிரபலமான வழக்கு, நேற்று தீர்ப்பு வந்த வழக்கு, உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இடிக்கு வந்து அவ்வளவு இமாலய பவர் இருக்கிற மாதிரி கொண்டு வந்த காமிச்சதெல்லாம் யாருன்னா, இந்த மணி பில்ல பாஸ் பண்ண, இந்த பைனான்சியல் ஆக்ட், இந்த ஆதார் மேட்டர்கள் எல்லாம் இவர்கள் வந்து பாஸ் பண்ண போய் தான் இவ்வளவு சீரழிவுகள். இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் அபிஷேக் மணி சிங்வியா இருக்கட்டும், கபில் சிபிலா இருக்கட்டும் நேற்று முறையிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 7 ஜட்ஜஸ் பெஞ்சு, டிவிஷனல் பெஞ்சு வந்து வரும்போது அது வந்து இந்த ஆக்ட் எல்லாம் சீர்திருத்தப்பட வேண்டிய வரும்போது நிறைய மாற்றங்கள் நிகழும். ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்ல, ராஜ்யசபால கருத்து சொல்லணும், ஒப்பீனியன் எடுக்கணும்னு வரும்போது அப்போ வந்து நிறைய விஷயங்கள் அடிபடும். ஆதாருடைய அந்த ஆக்ட் எல்லாம் வந்து திரும்ப பெற வேண்டிய சூழ்நிலை வரும், வந்தா நல்லது. அது போக இந்த ஆதார் வழக்கை பற்றி சொன்னீங்க. இந்த ஆதார் வழக்குலயுமே அன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஆதாரை வந்து மணி பில்லாவே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியான நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா மைனாரிட்டியாக தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள்ல அன்றைக்கு, அதாவது இன்றைக்கு தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுமே அன்றைக்கு வந்து அந்த ஆதார் மணிபில் இல்லை என்று தீர்ப்பு கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில மணிபில் இல்லாத மசோதாக்களை எல்லாம் தலைமை நீதிபதி இருக்கும் போதே கொண்டு வந்து விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. ஓய்வு பெறுவதற்கு முன்பு, நவம்பர் மாசம் ஓய்வு பெறுவதற்கு முன்பு நீங்க இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சட்டப்படிதான் நடக்க முடியும். உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து வானத்திலிருந்து குதிக்கக்கூடிய இல்ல. ரஞ்சன் கோகாய் ஆட்கள் இருந்தாங்கன்னா அவருடைய முகத்திரை கிழிக்கப்படும். இன்றைக்கு வந்து ரஞ்சன் கோகாய் உச்ச நீதிபதியா இருந்தாரு. பாபர் மசூதி வழக்குல எப்படி தீர்ப்பு சொன்னார்? பாபர் மசூதி வந்து ராமர் கோவிலை உடைத்து விட்டு கட்டியதில்லை, அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எந்த ப்ரூஃபையும் தரவில்லை, அது ஒரு கோயிலை இடிச்சுட்டுலாம் கெட்டல. இருந்தாலும் ஒரு பிராக்கெட் போட்டு இது பெரும்பான்மையான இந்து மக்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது, நம்பிக்கை அடிப்புல விட்டு கொடுத்துருக்கப்பா, நீங்க வந்து தள்ளி போயிருக்காரு. சொல்லிய கையோட இப்ப எங்க போயிருக்காரு? அவரு ரிட்டையர் ஆன பிறகு பிஜேபி உடைய மினிஸ்டர் ஆயிட்டாரு, எம்பி ஆனாரா இல்லையா? அப்ப இது காலம் சக்கது. அப்ப அதே மாதிரி சந்திரசூட் இப்ப நியாயமா இருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஆதார் கார்டு வந்து ஆதாருடைய பில்லு வந்து மணி பில் இல்லை என்று தீர்ப்பு சொன்னதுல வந்து அவர் ஒரு ஆள். அப்ப அது இருக்கிறதுனால கண்டிப்பா நியாயமா வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். பல வழக்குகள்ல வந்து ஆளுகின்ற பாஜக அரசுக்கு குட்டு வைத்திருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில ஒரு சரியான தீர்ப்பை தருவான்னு நம்ம நம்புகிறோம். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்னா, சந்திரசூட்டை மட்டும் நம்பி நம்ம இந்தியா கிடையாது, சட்டத்தை நம்பிதான் இந்தியா, கான்ஸ்டியூஷன் நம்பிதான் இந்தியா. சரி, லோக்சபால எங்க மெஜாரிட்டி இருக்கு? ஒரு பேச்சுக்கா வச்சுக்கிறோமா, லோக்சபால மெஜாரிட்டி இருந்தாலும் வந்து வெற்றி பெற்று வரலாம்னா நிதிஷ்குமாரை வலது கையில பிடிச்சுக்கணும், சந்திரபாபு நாயுடு இடது கையில பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பிடித்துக் கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? மைனாரிட்டி மோடி அரசு எந்த பில்லை நீங்க பாஸ் பண்ண முடியும்? இதான் நிலைமை. அப்ப அதனால லோக்சபால வந்து விவாதம் வரும்போதே கூச்சல் குழப்பம் வந்து விடுவேன். இதெல்லாம் தான் கடந்த காலங்கள்ல நம்முடைய பி சிதம்பரம் போன்றவர்கள், ப சிதம்பரம் போன்ற மூத்த பார்லிமெண்ட் சொன்னாங்க. நாங்க பைனான்சியல் மினிஸ்டரா இருந்திருக்கிறார், நிதி அமைச்சராக இருந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொன்னார். ஆனா அவங்க வந்து கேட்கவே இல்லையா, எந்த ஒப்பீனியனும் எடுக்கவே இல்லை. சகட்டு மேனுக்கு என்ன பண்ணாங்க? எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டு போனாங்க. அதோடைய விளைவுதான் இது. இப்போ ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் இந்த முறையுமே மணி பில்களாக சில விஷயங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதானே? அப்படி மணி பில்களாக கொண்டு வருவதான வாய்ப்புகள் இருக்கும் போது அதற்கு முன்பே இந்த அரசியல் சாசன அமர்வை நியமித்து வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? விரைவிலேயே அந்த அமர்வு கண்டிப்பா வைக்கணும். மக்களுடைய கருத்து தானேங்கிறேன். நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு முதல்ல மணி பில்ல என்னன்னு முதல்ல தெரியாது. ஊடகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு, படித்தவர்களுக்கு தான் தெரியும். பொதுமக்களுக்கு மணி பில் என்ன தெரியுமா? ஏதோ நடக்குதுன்னு போயிட்டு இருப்பாங்க. மணி பில் என்று சொன்னால் அவங்க தாந்தோடு தரப்பு. நான் கேட்கிறேன், ஆதாருக்கு எப்படிங்க மணி பில் ஆகும்? ஆதார் வந்து எப்படி மணி பில் ஆகும்? என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது? ஆதாருடைய சட்டத்தை நிறைவேற்றிய 2 ஆண்டு காலத்திலேயே ஆதாருக்கான முக்கியமான சர்வர் ஹேக் செய்யப்பட்டு விட்டது.
ஆதாருடைய அந்த இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? ஆதாருடைய குளறுபடியை நாம சொல்லித்தான் தெரியுமா மக்களுக்கு? நிறைய பேருக்கு பிங்கர் இல்லாதான். ஓசிஏன்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய டுவல் சிட்டிசன் இருக்காங்க பாருங்க, இரட்டை குடியுரிமைப்பட்டவர்களுக்கு ஆதார் கார்டு வழங்குவதில் என்ன சட்டம் இருக்கிறது? என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டேன். டூப்ளிகேட் என்று சாதாரண இல்லையா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள் சொல்றான். எல்லாரும் கையிலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அட்ரஸ்ல ஆதார் கார்டு இருக்கு. எப்படிப்பா ஆதார் கார்டு வந்துச்சு? வாடகை வீட்டுல இருக்காங்கிறான். அப்ப ஒரு ஆதார் கார்டை எடுத்தீங்கன்னா இன்னொரு ஆதார் கார்டு வந்து நம்பர் எப்படி யூனிக் ஐடென்டிஃபையர் எப்படி நீங்க செக் பண்றீங்க? அந்த கேள்விலாம் இருந்துச்சு. 5 வயதுக்கு குறைவான உள்ள குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு பதிவே முடியலையா? என்ன சட்டம் கேட்டாங்களே, சொல்லவில்லையே. இந்த ஆதார் கார்டை வச்சு மஸ்டா இல்லையா கேட்டது கடைசியில உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு? ஆதார் கார்டு வந்து மேண்டேட்டரி கிடையாது. அது பெரிய ஒரு ஆவணமா ஆதார் கார்டு இருந்தாதான் இந்திய சிட்டிசன் சொல்ல முடியாது. கேள்வி கேட்டாங்களே, சிஏஏ உடைய என்ஆர்சி உடைய பிரச்சனை வரும்போது, என்பிஆர் உடைய பிரச்சனை வரும்போது, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஆதார் கார்டை ஆவணமாக எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? உருப்படியான பதில் சொன்னாங்களா? இல்லை, முடியாதுன்றாங்க. ஆரிஜினை வந்து ஆதார் வந்து வழங்காது. நீங்க 84க்கு முன்னாடி பிறந்திருக்கு, பின்னாடி பிறந்த எப்ப நீ ஆதார் கார்டை கொடுத்திருக்கிற, இந்தியன் சிட்டிசன்களுக்கு யூனிக் ஐடென்டிஃபை நம்பர்னு இருக்கிறது. இதை வைத்து கூட நான் இந்திய பிரஜை என்று சொல்வதற்கு முடியுமா முடியாதான்னு கேட்டதுக்கு பதில் சொன்னாங்களா பிஜேபி கவர்மெண்ட்? அப்ப இவ்வளவு குழப்படிகள் உள்ள விஷயத்தை நீங்க மணி பில் என்று கொண்டு வந்து, பண மசோதா என்று கொண்டு வந்து, நாங்க மெஜாரிட்டியா இருக்கிறோம் லோக்சபால என்று பாஸ் பண்ணப்பட்டதின் விளைவுதானே இது. அதை நம்ம தப்பு என்று சொல்கிறோம். ஒரு ஆர்க்கப்பூர்வமான விவாதத்திற்கு எதிர்கட்சியினுடைய விவாதத்தை செவிமடுத்தால் தானே வந்து என்ன மேட்ருன்னு தெரியும். அப்ப அதே மேட்டரே தெரியாம நாங்க முடிவு பண்ணி விட்டோம். என்னுடைய மோடி சர்க்கார்ல மோடி தான் வந்துட்டு பிதாமகன், அவரு தான் ராஜா. அவரை யாரு கையிட்டு அவர் வருவார், 8 மணிக்கு வந்து டிவில தோன்றுவார். அப்படியே வந்து 100 1000 நோட்டு 500 நோட்டு செல்லாதுன்னு சொல்லுவாரு. அது பைனான்சியல் மினிஸ்டருக்கே தெரியாது, எஃப்எம்க்கே தெரியாது. தலையை குளிக்கிட்டு ஆமா ஆமா மோடிஜி வாழ்க, பரத் மாதா கி ஜே கோஷம் போட்டு போவாங்க. இதே நடந்துச்சு. இனி இது நடக்காது. நீங்க மணி பில் பண மசோதாவை பாஸ் பண்ணாலும் நிதிஷ்குமார்ட்ட ஒப்புதல் கேட்கணும். ஏன்னா மைனாரிட்டி மோடி அரசு. நீங்க சந்திரபாபு நாயுட்ட போய் என்ன செய்யணும்? நீங்க பெர்மிஷன் கேட்கணும். அந்த அளவுக்கு முட்டுச்சந்துல நிப்பாட்டி இருக்கு. இதைத்தான் சுப்பிரமணியன் சாமியை சொல்லிட்டாப்ல. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுகிற அடிப்படையில இப்ப சுப்பிரமணியன் சாமி கருத்து சொல்லிட்டா இருக்காரு. அதுல ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவர் ட்விட்டர்லாம் நீங்க பாருங்க. மணி பில் என்றால் என்ன? ஏன் அந்த மணி பில்களை ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்தி ராஜ்யசபா அவாய்ட் பண்ணிட்டு பாஸ் பண்றாங்க? அப்படி பாஸ் பண்ண சட்டங்கள்லாம் என்ன? அதே போல இதற்கு முன்பு உச்சநீதிமன்றத்துடைய அந்த வழக்குடைய விவரங்கள், இப்போது சந்திரசூட் அவர்கள் நியமிக்க போவதாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த அமர்வு குறித்த முக்கியத்துவம் என்ன என்பதை நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கூறீங்க. நிகழ்ச்சி கலந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.